பிரெஞ்சு விவாத மேடையிலே இடம்பெற்ற முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். தலைவர்கள் மார்க் கார்னி, பியர் பொலிவியர், ஜவுஸ் பிராங்கோயிஸ், பிளான்செட் மற்றும் ஜாக்மின் சிங் ஆகியோர் கியூபக்கின் பிராங்கோவன் வாக்காளர்களை வெல்ல போட்டியிட்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் தொனி மற்றும் தந்திரோபாயங்களால் விவாத மேடையினை அலங்கரித்திருந்தார்கள். ஆங்கிலத்தில் கூர்மையான வாள்களுக்கு பெயர் பெற்ற பொலிவியர் இந்த முறை மிகவும் அளவிடப்பட்டதாகவே தோன்றியிருக்கின்றார். கியூபக் மிதவாதிகளை அந்நியப்படுத்தாமல் இருக்க முயற்சித்து அவர் தனது தாக்குதல் வரிகளை மென்மையாக்கினார் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் சிங் பின்வாங்கவில்லை. கனடா முழுவதும் போராடும் உண்மையான மக்கள் மீது அக்கறையின்மை என்று அவர் பொலிவியரை சாடினார். கார்னி தனது தேசிய விவாதத்தில் அறிமுகமானார். தனது பொருளாதார அனுபவத்தில் சாய்ந்தார். ஆனால் பிளான்செட் கியூபக்கின் தனித்துவமான அடையாளத்தை பற்றி கார்னியின் புரிதலை கேள்விக்குறிக்குள்ளாக்கினார். ஒவ்வொரு தலைவரும் மெலவிலே குடியேற்றம் மற்றும் தேசிய அடையாளம் போன்ற பிரச்சனைகளை தங்களுடைய விவாதத்திலே மைய பொருளாக கொண்டிருந்தார்கள். கார்னி தான் மற்றொரு ட்ரூடோ அல்ல என்று கூறுகின்றார். ஆனால் பொலிவியர் அவரை அதே போல் சித்தரித்திருக்கின்றார். சிங் மெலவிலையில் கடுமையாக அழுத்தம் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் பிளான்செட் கியூபக்கின் குரலை தொடர்ந்து ஆதரிக்கின்றார்.